வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய படம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஒரு இன்வெஸ்டிகேஷன் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு டிஎஸ்பி இருக்காரு. அவரை யாரோ மர்மமான முறையில கொலை பண்ணிடுறாங்க. அந்த கொலையை யார் பண்ணாங்க, என்ன காரணத்துக்காக பண்ணாங்க சொல்லி போலீஸ்காரங்க தீவிரமா இன்வெஸ்டிகேஷனோட சொல்லிருக்கக்கூடிய படம் தான் போலீஸ் டே. சோ இந்த படத்தோட கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஹைப் ஆப்ஷனையும் பண்ணிடுங்க. இப்போ நேர படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல டிஎஸ்பி ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. அவர் வந்து உட்கார்ந்த அடுத்த செகண்ட்ல நியூஸ்ல ஒரு பரபரப்பான விஷயம் போகுது. என்னன்னா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டை யாரோ சில 4 பேர் சேர்ந்து அந்த பொண்ணு கிட்ட பாலியல் தொந்தரவை ஏற்படுத்தி இருக்காங்க. அப்படி ஏற்படுத்தினவங்கள ஒரு 3 பேரை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒருத்தவனை மட்டும் கண்டுபிடிக்க முடியல. அவனை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணுவாங்களா என்ன ஏதுன்னு சொல்லி மீடியால போட்டு கிழின்னு கிழிச்சிட்டு இருக்க இது நம்ம போலீஸ்காரர் பார்த்துட்டு இருக்காரு இல்லையா டிஎஸ்பி. உடனே என்ன பண்றாருன்னா, அரெஸ்ட் பண்ணாங்களே அந்த 3 பேத்தையும் பிடிச்சி அவன் எங்கடா இருக்கான், உன் ஆளு எங்கடா ஒளிஞ்சிருக்கா, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கடா சொல்லி பயங்கரமா போட்டு அடிக்கிறாரு. அடிச்சதுல அவனுங்க என்ன சொல்றானுங்கன்னா, அவன் இருக்கிற இடம் இங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துறானுங்க. அவனை தேடி ஒரு எஸ்ஐ இப்ப போயிருக்கிறாரு. சோ அவங்கள போயிட்டு பார்க்கும்போது போலீஸ்க்கே தண்ணி காட்டுற விதமா அவன் தப்பிச்சு ஓட பார்க்க ஒரு கட்டத்துல பிடிக்கிறாங்க. பிடிக்கும் போது அவன் ஃபைட் பண்றான், போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல போலீஸ்காரங்க அந்த அக்யூஸ்ட அடிச்சு தரவேறன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வந்துடுறாங்க. அப்போ டிஎஸ்பி வந்துட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கூட்டிட்டு வந்தாங்களே, இவனோட பேரு பாலகோபாலன். சோ இவனுக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள என்ன அவசரம் தெரியல, ஒரு பேஷண்ட் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கான். டிஎஸ்பி வர பயங்கரமா அடிக்கிறாரு. ஏன்டா 3 மாசத்துல உனக்கு இவ்வளவு ஆசையாடா அப்படின்னு சொல்லிட்டு லாக்அப்ல தூக்கு போட்டு குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம டிஎஸ்பி வீட்டு தோட்டத்துக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்க டிஎஸ்பியை பாக்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. இவரு யாருன்னா, நேத்து அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா இந்த பாலகோபாலன், அவங்களோட அப்பா. சோ இவர் வந்துட்டு பையனை வந்துட்டு வெளியே விடுங்க, அவ வந்துட்டு எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லி டிஎஸ்பி கிட்ட சொல்லிட்டு இருக்க. என்னால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது, எஃப்ஐஆர் எல்லாம் போட்டாச்சு, வேணும்னா ஒரு வழி இருக்கு, வேணா ஒரு நல்ல வக்கீல் ஒருத்தவங்களை சொல்றேன், நீங்க போயிட்டு வக்கீல்கிட்ட காசு கொடுங்க, இதை எப்படி க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு அங்க இருக்கிற ஆளுக்கு ஐடியா கொடுத்து அனுப்புறாரு. சோ இவர் நல்ல போலீஸ்னு பார்த்தா சரியான நல்ல போலீஸா இருக்கிறாரு. இப்ப அவர் போயிட்டு ஒரு வக்கீல பாக்குறாரு. இந்த வக்கீலுமே வந்துட்டு நம்ம டிஎஸ்பிக்கு தெரிஞ்சவர் தான். சோ அதனால உடனே கேஸ் எடுக்கிறாரு. அப்படி இப்படின்னு சுத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அந்த கேஸை வந்துட்டு இப்ப வாபஸ் வாங்குற அளவுக்கு போயிடுச்சு. இந்த கேஸையே ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாரு இந்த டிஎஸ்பி. இப்படிப்பட்ட நிறைய கேஸுகளை காசு கொடுத்து இவருக்கு யாரெல்லாம் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்காரன் இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ அந்த போலீஸ் கேஸை முடிச்சதுக்காக இங்க இருக்கிற டிஎஸ்பி என்ன பண்றாருன்னா, அந்த வக்கீல் இவரோட ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்குமே ஒரு பார்ட்டி கொடுக்கறதுக்காக ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணிருக்காரு. அந்த ஃபுட்டை டெலிவரி பண்றதுக்காக ஒரு டெலிவரி பாய் வரான். அவங்கிட்ட வந்துட்டு ஆர்டர் பண்ண ஃபுட் இப்ப வேண்டாம் எடுத்துருப்போம் சொல்லி நம்ம டிஎஸ்பி சொல்ல, அப்படிலாம் பண்ண முடியாது சார், அவன் சண்டை போட இவர் சண்டை போட ஒரு கட்டத்துல போலீஸ்காரர் அவரை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடிச்சே துரத்த ஆரம்பிக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான பிரிவியா இருக்கு. இதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஜாலியா சரக்கு போட்டுட்டு இருக்காங்க. இந்த கேஸ் எல்லாம் முடிச்சாச்சு, நமக்கு சாதகமா நடந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த பார்ட்டி நைட் வரைக்கும் போகுது. சரக்கு அடிச்சுட்டு ஃப்ரெண்டுக்காரங்க எல்லாம் கிளம்பியாச்சு. நம்ம டிஎஸ்பி மட்டும் வீட்டுல தனியா தூங்கிட்டு இருக்கும் போது அவருக்கு வந்துட்டு ஒரு போன் கால் அடிக்குது. அந்த போன் கால்ல ஒரு ஆண்டி வந்து தான் போன் பண்ணிருக்கா. அந்த ஆண்டி கூட ஜாலியா நியூட் வீடியோலாம் பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பிக்கிறார். நைட் டைம்ல இவருக்கு ஏதோ ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போய் பார்த்தா ஒரு பொம்மை, குரங்கு பொம்மை டம்மு டம்முன்னு மோளம் அடிக்கிற மாதிரி எல்லாம் சத்தம் கேக்குது. இவர் ஹாலுக்கு போய் பாக்குறாரு. அதே குரங்கு பொம்மைக்கு கீழே ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர்ல ஐ வில் கில் யூன்னு சொல்லிட்டு அவனும் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். எவன்டா இது நமக்கே தண்ணி காட்டுறான்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துல வெளியெல்லாம் ஏஞ்சி வந்து பாக்குறாரு. அதே மாதிரி சீன்ல இன்னொரு பக்கத்துல நம்ம டிஎஸ்பி இருக்காரு இல்லையா, அவரோட போட்டோவை அப்படியே ஒரு பேப்பர்ல வரைஞ்சி பேனாவால குத்துற மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில தூங்கி ஏஞ்சி வெளியே வந்து பார்த்தா வாசல்ல யாரோ இவருக்கு மலர் வளையெல்லாம் வச்சிருக்காங்க. பைபிள்ல இறந்து போனா வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் வச்சிட்டு இருக்க. பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் இருக்கிறான். சோ அவன் எப்பயுமே வந்துட்டு வீட்டுக்கு வர்றது உண்டு. அவன் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்குன்னு சொல்லி அவன் மேல தூக்கி கடைச அந்த அளவுக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுது. இப்ப அந்த ஆளை காமிக்கிறாங்க. அவர் வந்துட்டு இங்க ஒரு பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்கும்போது ஒரு கார் ஒண்ணு வருது. அந்த கார்ல ஒரு 4 பொண்ணுங்க, வயசு பொண்ணுங்களா வருது. இந்த மாதிரி டிஎஸ்பி ஒருத்தர் இருக்காரு. இந்த தெருவு தான் சொன்னாங்க. அந்த ஆளு வீட்டுக்கு எப்படி போறது, வாடகைக்கு வர்றதா சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு இந்த 4 பொண்ணுங்களும் ஐடி கம்பெனில வேலை பாக்குறாங்களாம். சோ அதனால வீடு வாடகைக்கு வேணும்னு சொல்லிட்டு இப்ப இங்க போலீஸ்கார வீட்டுல இருந்தா கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும் இல்லையா, அதனால வந்துட்டு அந்த வீட்டெல்லாம் வாடகை கேட்டு வந்திருக்காங்க. இவரு போயிட்டு போலீஸ்கார்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ்காரர் என்ன சொல்றாருன்னா, இதை பாருங்கம்மா, மேல இருக்க ரூம் போய் பாருங்க, பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அவரு கொஞ்சம் போன்ல பிஸியா பேசிட்டு இருக்காரு. இப்ப இந்த 4 பொண்ணுங்களுமே அந்த வீட்டுக்கு குடி வந்துட்டாங்க. வீட்டுக்கு குடி வந்தோடனே ஒரு மீன்காரன் ஒருத்தர் வரான். அந்த இடத்துல அந்த பொண்ணுங்க போய் ஒரு பொண்ணு மீன் வாங்கிட்டு இருக்க. அங்க எதிர்த்த வீட்டுல போல ஒரு ஆண்டி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்துட்டு இந்த போலீஸ்காரர் வந்துட்டு நல்லவன் நினைக்காதமா, போலீஸ்காரன் வீட்டுல இருந்தா பாதுகாப்புன்னு நீங்க நினைச்சு வந்திருப்பீங்க, ஆனா இந்த போலீஸ்காரனால அந்த பாதுகாப்பு இருக்காது, ஒழுங்கா பார்த்து பத்திரமா இருந்துக்கன்னு சொல்ல இன்னொருத்தன் அந்த வேலைக்காரன் ஒருத்தர் இருந்தா இல்லையா பக்கத்து வீட்டுக்காரன், அவன் என்ன சொல்றான்னா, ஏங்க இப்படி எல்லாம் சொல்றீங்கன்னா, அந்த போலீஸ்கார பத்தி உனக்கு எனக்கு தெரியும், இந்த பொண்ணுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு இப்படியே இது கொஞ்சம் சண்டை நடந்துகிட்டு இருக்குது. சரி, நான் அந்த பொண்ணு அங்கிருந்து போக
போக அவர் வந்துட்டு போலீஸ்கார் டிஎஸ்பி இருக்கார் இல்லையா, அவர் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. இன்னையோட இவருக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகுதாம். சோ அதனால வந்துட்டு இந்த வேலையை விட்டு போறாராம். எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், நிறைய அனுபவங்கள் இந்த வேலையினால கிடைச்சது, அப்படி இப்படின்னு பேசிட்டு இதுக்காக ஒரு பார்ட்டி எல்லாம் வைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. நைட் டைம்ல அப்படியே அந்த வீட்டுக்கு காமிக்கிறாங்க. அந்த 4 பொண்ணுங்களும் உட்கார்ந்து இருக்கும் போது அவங்க ஏதோ சினிமாக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு டிஎஸ்பி வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் வந்திருக்கான். அவன் வந்துட்டு இந்த மாதிரி டிஎஸ்பி வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு, உங்களுக்காக நைட் டைமுக்கு தனியா ஒரு பார்ட்டி கொடுக்கறதா சொல்லியிருக்காரு, நீங்க கட்டாயமா கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற வேலைக்காரன் வந்து பேசிட்டு போறான். இந்த பொண்ணுங்க வந்துட்டு நாங்கெல்லாம் சினிமா பார்க்க போறோம், என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இல்ல கண்டிப்பா நீங்க வந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ஆளு ரொம்ப கம்பல் பண்ணதால இந்த 4 பொண்ணுங்களும் பார்ட்டில கலந்துக்கிறாங்க. நைட் டைம்ல தான் நம்ம டிஎஸ்பி தடா புடலா கோழி தாவறதுக்கு இவர்தான் எல்லாத்தையும் வச்சிருக்காப்ல, நல்லா ஜாலியா சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப பொண்ணுங்களாம் நிறைய பேர் இந்த டிஎஸ்பி கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க, உங்களுக்கு மனைவி குழந்தைங்க இப்படின்னு யாருமே இல்லையா சார் சொல்லி கேட்டா, இந்த ஆளுக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிருக்குங்க. சோ கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா வாழ்ந்துருக்காரு. பொண்டாட்டி ஏதோ ஒரு பிரச்சனைனால வந்து பையனை கூட்டிட்டு போயிடுச்சான். பையன் இப்ப ஃபாரின்ல படிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு அப்பா பாசம் பெருசா எதுவுமே கிடையாது, அவங்க பொண்டாட்டி எதுவும் பெருசா கண்டுக்கிறது கிடையாது. இப்ப ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டேன், இனிமே வந்துட்டு என் வாழ்க்கை இப்படிதான் தனிமையில தான் போக போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவரு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. சரி ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி இந்த பொண்ணுங்களை அப்படியே சமாதானப்படுத்திட்டு இருக்க, நாங்க இந்த மாதிரி படம் பார்க்க போறோம் சார் சொல்லிட்டு பாதியில இந்த பொண்ணுங்க 4 பேர் ஏஞ்சி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு அவங்களுக்கு கார் எடுத்துட்டு போறாங்க. மழை வர மாதிரி இருக்குது. கேட்டு சாத்தும் போது அந்த வேலைக்காரன் தான் சாத்திட்டு வரான். சாத்திட்டு வந்தோடனே அவங்க அம்மாக்கு ஏதோ உடம்பு முடியல, அதனால டிஎஸ்பி கிட்ட கொஞ்சம் பண உதவி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எவ்வளோடா வேணும் சொல்லி கேட்டா 50,000 ரூபாய் வேணும் சொல்றான். 50,000 ரூபாய் காசுலாம் என்கிட்ட இல்லடா, உன்னால முடிஞ்சா பாரு இல்லைன்னா தூக்கி போடுறா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா போதையில பேச இங்க இருக்கிற வேலைக்காரனுக்கு பயங்கர கடுப்பாயிடுச்சு. எவ்வளவு நாள் உங்களுக்கு விசுவாசமா இருந்தா ஒரு பண உதவின்னு கேட்டா கூட இல்லன்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவன் கோச்சிக்கிட்டாங்கிறது கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம டிஎஸ்பி உள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு. டிஎஸ்பிக்கு வந்துட்டு ஒரு போன் கால் ஒன்று வருது. அந்த போன் கால் எங்க இருந்து வருதுன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. இந்த டிஎஸ்பி டியூட்டில இருக்கும் போது சொல்லிட்டு ஜீவான ஒருத்தனை கைது பண்ணி உள்ள வச்சிருந்திருக்காரு லாக்அப்ல. இவரால் தான் அந்த ஜீவாவை கைது பண்ண முடிஞ்சது. சோ அப்படிப்பட்ட அந்த ஜீவா இப்ப லாக்அப்ல இருந்து தப்பிச்சு ஓடிட்டானா. அதனால வந்துட்டு நீங்க கொஞ்சம் சேஃப்டியா இருங்க சார், ஏன்னா உங்க மேலதான் உனக்கு பகை அதிகமா இருக்கு, தப்பிச்சு வந்தவா உங்களை ஏதாவது பண்ணாலும் பண்ணிவிடும் சொல்லி போலீஸ்காரங்க வேற ஒரு பக்கம் பீதியை கிளப்பி விட்டாங்க. இது பக்கத்துல அந்த ஜீவான்றவன் வண்டி எடுத்து வந்துட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கத்துல நம்ம போலீஸ்காரர் சேஃப்டியா இருக்கிறத வீட்டுல தான் மறைச்சு வச்சிருக்க ஒரு கன் இருக்கு, அந்த கன்னை எடுத்து சேஃப்டிக்காக யாராவது வந்தா போட்டலாம் சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ரெடியா இருக்காரு. இன்னொரு பக்கம் சரக்குலையும் இருக்குது. ஆனா இது வரைக்கும் வந்துட்டு ஜீவா பையன் வரவே இல்லை போல இருக்கு. அதே அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க நமக்கு. இந்த வேலைக்காரன் வந்து கோச்சிட்டு போனா இல்லையா, சரி என்ன பண்றது வேலைக்கு வந்தாதான் காசுன்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து பாக்குறான். லாக் எல்லாம் வந்துட்டு போடாம இருக்குது. டோர் தரதான் அப்படியே டோர் திறக்குது. என்னடா சொல்லி உள்ள போய் பார்த்தா இங்கதான் ஒரு பயங்கரமான ஷாக். அந்த டிஎஸ்பியை யாரோ சுட்டு கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. இதை பார்த்து அந்த வேலைக்காரனுக்கு கொலை நடுங்கி போகுது. யாரா இது பண்ணதுன்னு சொல்லி அவர் பயங்கரமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. இந்த பிளாட்ல இருந்தாங்களே அந்த 4 பொண்ணுங்க அவங்களும் வந்து பாக்குறாங்க. எதிர்த்த வீட்டுல இருக்க ஆண்டி, சோ பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாருமே வந்து பாக்குறாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் லைட்டா சிரிக்கிறான். எதுக்காக சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. ஆனா துப்பாக்கியால தான் சுட்டுருக்கிறது தெரிய வருது. இறந்து போன டிஎஸ்பியோட கையிலுமே துப்பாக்கி இருக்குது. இப்ப அடுத்த நிமிஷம் இன்னொருத்தர நமக்கு காமிக்கிறாங்க. இப்பதான் இந்த படத்தோட ஹீரோவே நமக்கு காமிக்கிறாங்க. சோ இவர் ஒரு போலீஸ்காரர் தான். சோ இப்ப இவருக்கு தான் இந்த கேஸ் வந்திருக்குது. இந்த மாதிரி ஒரு டிஎஸ்பி வந்துட்டு கொலை பண்ணிட்டாங்க, நீங்க தான் வந்துட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவரை இப்ப ப்ரொமோஷன் போட்டு இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக வர வச்சிருக்காங்க. உள்ள வந்து போலீஸ்காரர் பாக்குறாரு. ஃபாரன்சிக்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாரன்சிக் வந்து செக் பண்ணிட்டு ரிப்போர்ட் என்னன்னு கொடுத்தாதான் மத்தபடி தெரிய வரும் இது சூசைடா இல்ல கொலையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இறந்து போன டிஎஸ்பியோட கையில ஒரு துப்பாக்கி இருக்குது. எல்லாமே ஒரு சந்தேகத்தின் பேர்ல இருக்குது. அப்ப புதுசா வந்து நம்ம போலீஸ் ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. மேல இருந்து கமிஷனர் தான் கால் பண்ணிருக்காரு. இறந்து போனது ஒரு போலீஸ்காரையா. சோ மீடியாக்காரங்க போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. அவருக்கும் வந்துட்டு லாக்அப்ல இருந்து தப்பிச்சு போன ஜீவாக்கு ஒரு தொடர்பு இருக்குது. சோ இவங்க 2 பேருக்கு ஒரு பகை இருக்குது. ஜீவா நேத்து நைட் லாக்அப்ல இருந்து தப்பிச்சதுனாலதான் அவன் தான் வந்து இந்த கொலையை பண்ணிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க மத்தியிலும் இவரும் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சோ நீ ஜீவாவை பிடிச்ச அப்படின்னா கண்டிப்பா அந்த கேஸை முடிச்சிடலாம் சொல்லிட்டு அங்க இருக்கிற கமிஷனர் இப்ப போன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. உடனே நம்ம ஹீரோ ஜீவா எங்கப்பான்னு சொல்லிட்டு அவனை தேடிட்டு கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்க ஒரு கட்டத்துல ஒரு பைக் வந்து மோதுது. யாரான்னு பார்த்தா அவன் தான் அந்த ஜீவா. சோ வாண்டடா வந்து மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு அவனை துரத்திட்டு போயிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா அடிக்கிறாரு. அடிச்சு ஒரு வழியா அவனை தரன்னு பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்துட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் விசாரணையில வந்துட்டு எதுக்காக நீ வந்துட்டு கொலை பண்ண அப்படி சொல்லும் போது இதை பாருங்க நான் கொலை பண்ணல, கொலை பண்ணலாம் சொல்லி தான் நேற்று நைட் இவன் போயிருக்கானா. ஆனா போனதுக்கு அப்புறமே வந்துட்டு போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம டிஎஸ்பி வந்துட்டு போன் பண்ணாங்க இல்லையா, அப்ப டிஎஸ்பி என்ன பண்ணிருக்காருனாக்கா போலீஸ் பாதுகாப்புக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால போலீஸ் வண்டி வந்ததால இவன் வந்துட்டு தப்பிச்சு வந்துட்டானா. அந்த கொலையை நான் பண்ணல சார் சொன்னா புரிஞ்சுக்கங்க சொல்றாரு. அதோட வந்துட்டு நம்ம ஹீரோவை விடல. உனக்கு அந்த டிஎஸ்பிக்கு என்ன பகை, எதனால நீ அவரை கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதுதான் இவர் வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக்ல சொல்றாரு. அதாவது இவரோட தங்கச்சி மேல வந்துட்டு ஒரு பொய்யான கேஸ் போட்டு வாழ்க்கையை திசை திருப்பிட்டாரு. அது மட்டும் இல்லாம என் மேலேயும் போய் கேஸ் போட்டாரு.
அவரால் தான் நான் இந்த மாதிரி ஜெயிலுக்கு போனேன், இந்த மாதிரி குற்றத்தெல்லாம் வாங்கி தண்டனையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேன், சோ அதனால தான் அவரை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கத்துல போலீஸ்காரங்க எல்லாருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க. அந்த வீட்டுல டிஎஸ்பி வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுல கேமரால எதுவும் ஒர்க் ஆச்சா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கேமரா வந்துட்டு நாட் கண்டிஷன்ல இருந்தது சார், அதனால யார் வீட்டுக்குள்ள வந்தாங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நேத்து நைட்டு தான் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகி பார்ட்டில ஏதோ அட்டென்ட் பண்ணிருக்காங்களாம், சோ அந்த பசங்க எல்லாம் கூப்பிட்டுங்க விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னொரு பக்கத்துல போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது போன்ல. இந்த மாதிரி டிஎஸ்பி நேத்து நைட்டு போட்டு தள்ளது வேற யாருமே கிடையாது, நான் தான்டா, என் பேர் இதான்டா, நான் இருக்கிற அட்ரஸ் இதான்டா, முடிஞ்சா வந்து புடுறா அப்படின்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தர் நக்கலா பதில் சொல்றான். வந்ததுடா குழுன்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ்காரங்க எல்லாம் அந்த நம்பரை ட்ரேஸ் ஓவர் பண்ணி போய் பார்த்தா அங்க ஒருத்தவன் இருக்கிறான். சோ இவன் தான் வந்துட்டு இந்த கொலையை பண்ண சொல்லி இவனே இப்ப போலீஸ்காரங்களை பார்த்தோன்னு ஒத்துக்கிறான். அடுத்த நிமிஷம் எப்படா பண்ண சொல்லி போலீஸ்காரங்க கேட்க, நேத்து நைட்டு அவரோட வீட்டுக்கு போனேன், அவர் வீட்டுக்குள்ள இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டு இருக்காரு, கையில வச்சிருந்த என் துப்பாக்கியில தான் அவரை நான் சுட்டு கொலை பண்ணிட்டு இந்த கொலை வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக அவரோட கையில வச்சுட்டு நான் போனேன், இதுதான் என்னோட மாஸ்டர் பிளான், பாவம் நீங்க கண்டுபிடிக்கிறது கஷ்டப்படுறீங்கன்னா இப்ப நானே உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டேன்னு சொல்லி இவன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க. அவனை கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அந்த பையனோட அம்மா, என் பையன் அந்த மாதிரி கிடையாது சார், சொன்னா புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாமான்னு சொல்லிட்டு இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப கைது பண்ண அந்த பையனோட அம்மா அங்க வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் பையன் வந்துட்டு சரியானவனே கிடையாது, ஆக்சுவலி அவன் வந்துட்டு ஒரு மனநல பாதிக்கப்பட்டவனா, சோ அதனால வந்துட்டு அப்பப்ப போன்ல வந்துட்டு யாருக்காவது எடுத்து ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுறான், அதுக்கான சர்டிபிகேட் ட்ரீட்மெண்ட்டுக்கான பார்த்த டாக்டரோட சர்டிபிகேட் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த அம்மா டிஎஸ்பி கிட்ட கொடுக்குறாங்க. அதையெல்லாம் படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் இது உண்மையா கூட இருக்கலாமா இல்ல பொய்யா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்துட்டு உங்க பையனை நாங்க வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டோம், அவ்வளவு சீக்கிரமாலாம் வெளியே விட முடியாது, எதுவாக இருந்தாலும் கொஞ்ச நாள் விசாரிச்சிருந்தா விட ஒரு நாள் ஆகட்டும் சொல்லிட்டு லாக்அப்ல தான் இன்னும் வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது அந்த மேல இருக்கு இல்லையா, இந்த ஐடி கம்பெனில ஒர்க் பண்ற அந்த பொண்ணுங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து வச்சு போலீஸ்காரர் விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நேற்று நைட்டு வந்துட்டு நாங்க சினிமாவுக்கு போயிட்டோம், பார்ட்டி எல்லாம் கொடுத்தாருதான், அட்டன் பண்ணிட்டு நாங்க கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பார்ட்டி எத்தனை மணிக்கு முடிஞ்சது, நீங்க எத்தனை மணிக்கு போனீங்க, போகும்போது ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லி கேட்டா, பார்ட்டி வந்துட்டு ஒரு 9 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, நாங்க 9:30 மணிக்கெல்லாம் போலாம் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம், போகும்போது யாரும் பெருசா நாங்க பார்க்கல, வேலைக்காரர் தான் கடைசியா கதவை மூடிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை இவங்களும் சொல்றாங்க. சோ தேவைப்பட்டா கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களையும் அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப போலீஸ்காரங்க நடந்த கொலையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இப்ப இறந்தாரு இல்லையா டிஎஸ்பி, அவர் வந்துட்டு கன்னு வந்துட்டு அவர் கையில ரைட் ஹேண்ட்ல இருந்திருக்கு, ஆனா சுட்டதை வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் அப்ல தான் சுட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபாரன்சிக்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுட்டவங்க வந்துட்டு ப்ரொஃபஷனலா ஒரு கொலைகாரனா இருக்கணும், அப்படி இல்லைன்னா கன்னை வந்துட்டு கரெக்டா பயன்படுத்த தெரிஞ்ச ஒரு நபரால இருக்கணும், கண்டிப்பா அவன் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன்னா சுடப்பட்ட பொசிஷன் அங்க இருக்கிறது, கண்ணு அவர் கையில இருந்தது, இது எல்லாத்தையுமே வந்துட்டு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இது கொலை திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க போலீஸ்காரங்க. ஆனா இது யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் அந்த பைத்தியக்காரன் ஒருத்தர் இருந்தா இல்லையா, அவனை அதே இடத்துக்கு கொலை நடந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. எங்கடா வச்சு சுட்டன்னு கேட்டா, நான் இங்க தான் வச்சு சுட்டேன்னு சொன்னான். முன்னாடி கேட்கும்போது நான் ஜன்னல்ல இருந்து சுட்டேன்னு சொன்னான். சோ இவன் வந்துட்டு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கான், அவன் ஜன்னல்ல இருந்து சுடல, பக்கத்துல இருந்து தான் சுட்டிருக்காங்க சொல்லி ஃபாரன்சிக்ல சொல்லிருக்காங்க. அவன் கையில கன்னை கொடுத்து கரெக்டா அந்த வட்டத்துல சுடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கன்னை கொடுக்க உடனே அவனுக்கு கையை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது, பயபுள்ள சுடவே தெரியல. அதை மீறி பார்த்தா போலீஸ்காரங்க கொடுத்த கன்னு வந்துட்டு ஒரு பொம்மை துப்பாக்கி கன்னு. சோ இது வந்துட்டு உண்மையா பொய்யான்னு கூட கண்டுபிடிக்காத அளவுக்கு இவன் மென்டலா இருக்கான், கண்டிப்பா இவன் மென்டல் தான்யா, இவனை விட்டுருங்கயா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க இவங்களை விட்டுறாங்க. அடுத்ததா போலீஸ்காரங்க விசாரணையை இன்னும் ரொம்ப பயங்கரமா தீவிரப்படுத்தி தேடிக்கிட்டு இருக்காங்க. முன்போக காரணம் யாரோ வந்துட்டு பழிவாங்கணுங்கிற எண்ணத்துல தான் கொலை பண்ணிருக்காங்க சொல்லி போலீஸ்காரங்க ஆணித்தரமா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால போலீஸ்காரங்க வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்காரன்ல இருந்து எல்லாருமே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. பெருசா அந்த டிஎஸ்பிக்கு வந்துட்டு வெளியே யாரும் பகையாளிங்க கிடையாது, ஒரே ஒருத்தவன் தான், அது அந்த ஜீவா தான். சோ இப்போ போலீஸ்காரங்களுக்கு ரொம்ப அதிகமான சந்தேகம் ஜீவா மேல. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஜீவா பாக்குறதுக்காக போறாரு. ஜீவா கிட்ட வந்துட்டு நீ தான் அந்த கொலையெல்லாம் பண்ணிருக்க, விசாரிச்சவருக்கு நீ தான் டிஎஸ்பிக்கு நெருங்கின ஒரு பகையாளி அப்படின்னு சொல்லும்போது, இதை பாருங்க நான் வந்துட்டு கொலை பண்ணலான்னு போனேன், அப்பவும் நான் சொன்னது அதுதான், இப்பவும் நான் சொல்றது இதுதான், நான் வந்துட்டு அவரை கொலை பண்ணல அப்படின்னு இங்க இருக்கிற ஜீவா வந்துட்டு சொல்லிட்டு இருக்க. சரி உனக்கு அவருக்கு என்னதான் பகை, நீ சொல்ல போற பதில வந்துட்டு எனக்கு ஓகேனாக்கா உன்னை நான் விடுவேன், இல்லனா நான் உன்னை விடவே மாட்டேன் சொல்லி நம்ம ஹீரோ மிரட்ட. அப்பதான் அங்க இருக்கிற ஜீவா ஒரு விஷயத்த சொல்றான், அந்த ஆளை கொலை பண்ண போற அளவுக்கு எனக்கு என்ன கோபம் அப்படின்னா, என் தங்கச்சியை நான் இழந்ததுதான் சொல்லும்போது இந்த ஜீவாவோட தங்கச்சி இறந்து போயிட்டாங்களாம். சோ என்ன காரணம்னா, அந்த பொண்ணு வந்துட்டு நல்லா துப்பாக்கி சுடுற அந்த பயிற்சி கூடத்துக்குலாம் போயிருக்காங்க, நல்லாவே துப்பாக்கி எல்லாம் சுடுவாங்க. சோ அப்படிப்பட்ட இடத்துல வந்துட்டு இந்த போலீஸ்காரர் இந்த பொண்ணு வந்துட்டு ட்ரக்ஸ் எல்லாம் வச்சுட்டு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி அரெஸ்ட் பண்ணி அந்த பொண்ணோட மானத்தையே வாங்கியிருக்காரு. சோ அதனால அந்த பொண்ணு மானம் தாங்க முடியாம சூசைட் பண்ணி இறந்தே போயிட்டாங்களாம். சோ இறந்து போனதுக்கு காரணம் அந்த டிஎஸ்பி தான். அது மட்டும் இல்லாம என்னையும் அதுல தொடர்பு படுத்தி என்னையுமே தூக்கி உள்ள வச்சிட்டாரு. சோ இதனாலதான் அவர் நான் கொலை பண்ணணும்ன்ற நோக்கத்துல
படத்துல நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருக்க ஜீவா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அடுத்து நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த 4 பொண்ணுங்க இருந்தது இல்லையா, அந்த 4 பொண்ணுங்குமே வந்துட்டு ஐடி கம்பெனில வேலை பார்க்கல, அவங்களும் வந்துட்டு இதே துப்பாக்கி சுடுற பயிற்சி கூட்டத்துல தான் இருந்திருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் தெரிய வர பயங்கர சந்தேகமாகுது. அன்னைக்கு நைட்டு கொலை நடந்த அன்னைக்கு அந்த பொண்ணுங்க வந்துட்டு சினிமா பார்க்க தான் போனாங்கன்னு சொல்லிட்டு தியேட்டருக்கு போயிட்டு அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. சோ அவங்க தியேட்டருக்கு கரெக்டா 9:30க்கு வந்திருக்காங்க. உள்ள போய் பார்க்கும்போது உள்ளே வந்துட்டு 4 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா அந்த 4 பேத்துல ஒரு 2 பொண்ணுங்க மட்டும் வேற மாதிரி இருக்கு, Dress மட்டும் சேம். சோ அவங்க வெளியே போனதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜுமே இருக்குது. சோ 2 பொண்ணுங்க எங்க அந்த டைம்ல வெளியே போயிருக்காங்க. இது வந்துட்டு சந்தேகமா இருக்குது. சோ அந்த துப்பாக்கி சுடுற அந்த பயிற்சி கூடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு அங்க இருக்கிற கோச் கிட்ட எல்லாம் கேட்கும்போது இதை பாருங்க சார், இறந்து போன பொண்ணு இருக்கா இல்லையா, அவளோட பேரு மேகா. சோ மேகா வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணு சார், அவ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது, ரொம்பவே நல்ல பொண்ணு, ட்ரக்ஸ் எல்லாம் விற்கிற அளவுக்கு அவளுக்கு ஒன்னும் அந்த அளவுக்கு கீர்த்தனமான புத்தி எல்லாம் கிடையாதுன்னு சொல்லி இங்க இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க. அங்க இருக்கிற கோச்ல இருந்து பொண்ணுல இருந்து ஏகப்பட்ட பேர் சொல்றாங்க. ஆனா அதே இடத்துல ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, இந்த மேகாக்கு வந்துட்டு ஒரே ஒரு எதிரி அப்படின்னாக்கா, அதாவது இந்த போட்டி கூடத்துல வந்துட்டு கொஞ்சம் போட்டி பொறாமலா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கிறாளாம். சோ அந்த பொண்ணோட பேரு மணியா. சோ மணியா தான் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு கூட கொஞ்சம் போட்டியுமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்க. அதுக்கு அடுத்து அந்த பொண்ணை போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணோட டீட்டெயிலா விசாரிக்கும் போது டிஎஸ்பிக்கு இந்த பொண்ணோட அப்பாக்கு கொஞ்சம் லிங்க் இருக்குது. இவங்க 2 பேருக்கு என்னமா தொடர்பு சொல்லி கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இறந்து போன பொண்ணு இருக்கா இல்லையா மேகா, சோ மேகா எப்படிமான்னு சொல்லி கேட்டா அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, நாங்க 2 பேரும் பேசிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த பொண்ணு கொஞ்சம் தடுமாறி பேசுறது இங்க இருக்கிற நம்ம ஹீரோக்கு ஏதோ சந்தேகப்படுது. அங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லி போகும்போது அங்க இருக்கிற ஒரு போட்டோ ஒன்று இருக்கு. அந்த போட்டோல ஒரு 2 பொண்ணுங்க இருக்குது. சோ பேக்ரவுண்ட்ல பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக்கிங் ஆகுது. சோ அடுத்த நிமிஷம் என்ன பண்றாருன்னா உடனே போலீஸ் ரூமுக்கு போறாரு. அங்க இருக்கிற இறந்து போனவரோட டெட் பாடி எல்லாத்தையும் எடுத்து பாக்குறாரு. எடுத்து பார்க்கும்போது அந்த போட்டோல பார்த்தாரு இல்லையா, அந்த போட்டோல ஒரு பொண்ணு வாட்டர் பாட்டில் மூடிய திறக்கும், அது வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டா இருக்கும். சோ நம்ம ஹீரோ இந்த போலீஸ் கேஸ் ஆரம்பத்துல இருந்து விசாரிக்கும் போது ஃபாரன்சிக்ல கொடுத்த குழு ஒண்ணு வந்துட்டு ப்ரொஃபஷனல் கொலைகாரனா இருக்கணும், இல்ல அப்படின்னா துப்பாக்கியை பயங்கரமா ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச நபரா இருக்கணும். சுடப்பட்ட நபர் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சொல்லியிருப்பாரு. அந்த பொண்ணு வாட்டர் பாட்டில் மூடி திறந்தது லெஃப்ட் ஹேண்ட். சோ இதெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணும்போது அவங்க தான் கொலைகாரங்க அப்படிங்கறத நம்ம ஹீரோ ஏற்கனவே ஒரு வந்துட்டு சந்தேகம் இருக்குது. அவங்க வந்து தியேட்டர்ல இருந்து வெளியே கிளம்புறது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாம 2 பொண்ணை மாத்தி உட்கார வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணுங்களை எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்துட்டு போலீஸ்காரர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பாருங்க மேம், நீங்க ஐடி கம்பெனில வேலை பார்க்கல, ஐடி கம்பெனில வேலை பார்க்கறன்னு சொல்லிட்டு டிஎஸ்பி வீட்லயே வந்துட்டு குடித்தாங்கனது முதல் நம்பர் டவுட். ரெண்டாவது என்னன்னா, நீங்க படம் பார்க்க போனீங்க, படம் பார்க்க போகும்போது வேற 2 பொண்ணை எதுக்காக கூட்டு வந்து உட்கார வச்சுங்கன்னு சொல்லும்போது இங்க இருக்கிற பொண்ணுங்க வந்துட்டு நாங்க பண்ணவே கிடையாது, நாங்க படம் பார்க்க தான் போனோம்னு சொல்லிட்டு பயங்கர எவிடன்ஸ் எல்லாம் வச்சுட்டு இந்த பொண்ணுங்க பேசுது. அப்பதான் போலீஸ்காரங்க கூட்டு வாங்கன்னு சொல்லும்போது அந்த பொண்ணுங்க அன்னைக்கு தியேட்டருக்குள்ள உட்காந்து படம் பார்த்தா அந்த 2 பொண்ணையும் கூட்டு வந்திருக்காங்க. சோ அந்த பொண்ணுங்க எல்லா உண்மையும் சொல்லிடுச்சு. இதுக்கு மேல நீங்க மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல, உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது தான் இந்த பொண்ணுங்க ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னாக்கா, மேகா வந்துட்டு ரொம்பவே நல்ல பொண்ணு, இந்த துப்பாக்கி சுடுற பயிற்சியில எல்லாரும் கூடமே ரொம்ப க்ளோஸா பேசுற ஒரு பொண்ணு, நல்ல டேலண்டான ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு எல்லாத்துலயும் டாப்ல வராதுன்னு சொல்லிட்டு தான் இந்த பொண்ணுக்கு வந்துட்டு மணியாக்கு வந்துட்டு ரொம்பவே வயிற்றுச்சலா இருந்திருக்குது. அதனால அவ என்ன பண்ணிட்டா அப்படின்னாக்கா, அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கிறா, இந்த மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு எல்லாத்துலயும் டாப்ல போறா, அவ வந்துட்டு அந்த இடத்துல இருக்க கூடாது சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு டிஎஸ்பி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றதால அவர் போயிட்டு என்ன பண்ணிருக்காருன்னா பணத்தெல்லாம் கொடுத்துருக்காரு. அந்த ஆளு தான் பணம்னால எல்லாத்தையும் இது பண்றோம் இல்லையா, சோ அந்த பணத்தை வச்சுக்கிட்டு தான் ஒரு நாள் ஹாஸ்டலுக்கே ரைட விட்டு இந்த பொண்ணு வந்துட்டு கஞ்சா விக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காரு. சோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த பொண்ணு இறந்து போயிருக்கிறா சூசைட் பண்ணி. சோ இப்படிப்பட்ட ஒருத்தவனை நாங்க எப்படி சும்மா விட முடியும், அது இல்லாம எங்களோட ஃப்ரெண்டுக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக தான் பக்கா பிளான் பண்ணி அவங்க வீட்டுக்கு வந்தோம். அன்னைக்கு நாங்க படம் பார்க்குற மாதிரி போயிட்டு இந்த பொண்ணுங்களை விட்டுட்டு நாங்க 2 பேர் திரும்ப வந்திருக்கிறோம். சோ இந்த பொண்ணுங்க வந்திருக்குதுங்க, வந்து கதவை தட்டி இருக்கு, டிஎஸ்பி திறந்திருக்கிறாரு. டிஎஸ்பிக்கு கொஞ்சம் பயம் இருக்குது, ஏன்னா ஜீவா வேற போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சிட்டான் இல்லையா, ஒருவேளை அவனா இருக்குமோன்னு சொல்லிட்டு யாருதுன்னு கேட்டிருக்காரு. நான் தான் சார் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்களாம் சொல்ல கதவெல்லாம் திறந்திருக்கிறாரு. என்னம்மா படம் பார்க்க போறீங்கன்னு சொன்னீங்க, இந்த நேரத்தில் இங்க வந்திருக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இந்த பொண்ணுங்க இல்ல சார் படம் பார்க்க போனோம், கொஞ்சம் போர் அடிச்சுட்டு உங்களை கொலை பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்க கொலை பண்றதுக்காக இவங்க ஒரு துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த ஆளு கையில வர துப்பாக்கி இருக்கு இல்லையா, இவங்க 2 பேருக்குள்ள மாத்தி சண்டை நடக்க அதுக்கப்புறம் இந்த பொண்ணுங்க தான் அந்த துப்பாக்கி எடுத்து சுட்டு இருக்குதுங்க. சுட்டுட்டு அவரோட கையில வச்சிருக்குதுங்க. கையில வேற பக்கா கிளவுஸோட தான் வந்திருக்குதுங்க. எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டுமே கிடைச்சிட கூடாதுங்கிறதுக்காக பக்கா பிளான் பண்ணி இந்த கொலையை பண்ணிட்டாங்க. சோ இந்த 2 பொண்ணுங்க தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்களை அப்படியே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக அங்க இருந்து அந்த பொண்ணு முறைச்சு பாக்குறாங்க நம்ம போலீஸ்காரங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸை நம்ம ஹீரோ முடிச்சிட்டாரு. இந்த ஜீவாவை வந்துட்டு எந்த ஒரு கேஸுமே இல்லாம பொய்யான வழக்க போட்டு டிஎஸ்பி உள்ள வச்சிருக்காரு. இந்த ஜீவாவை இப்ப நம்ம ஹீரோ காப்பாத்தி வெளியே விட்டுட்டாரு. வாழ்க்கையில நடக்க கூடாது நடந்துருச்சு, இனிமே அது எல்லாத்தையும்
எல்லாத்தையும் மறந்துட்டு நீ ஒரு நல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு சொல்லி இங்க இருக்கிற நம்ம ஹீரோ அவருக்கு அட்வைஸ் எல்லாம் போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. இங்க இருக்கிற நம்ம இறந்து போன பொண்ணோட அண்ணன் ஜீவா இருக்கார் இல்லையா, அவர் இங்க நடந்து வர்றாரு. நைட் டைம்ல ஒரு கார் எடுத்துட்டு ஏதோ ஒரு வீட்டுக்கு போறாரு. என்னன்னா ஜீவாவோட தங்கச்சி வந்துட்டு சாகிறதுக்கான காரணம் பணம் கொடுத்து அவளை இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொன்னாங்க இல்லையா, அந்த பொண்ணோட வீட்டுக்கு தலைவன் உள்ள போறாங்க. சோ உள்ள போன அடுத்த நிமிஷம் துப்பாக்கியால ஒரு சுடுற சத்தம், ஒரு பொண்ணு கத்துற சத்தம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவளோட கதையுமே நம்ம ஆளு முடிச்சிட்டான். சோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த பொண்ணு தான். சோ அவ கதையை நம்ம ஜீவா முடிச்சிட்டாரு. இதோட படத்தோட கதையை நம்ம முடிச்சாச்சு. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வைங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.